அடுத்தது 42ஆம் பாசுரத்துல சாதிக்கிறார், என்னுடைய விஷயத்தில் எத்தனை பேர் எத்தனை நன்மைகள்லாம் பண்ண பார்த்திருக்கா, ஒண்ணுமே நடக்கல. இப்போ பகவான் இத்தனை உபகரிக்கிறார். எம்பெருமானாருடைய அவதாரத்தாலே திருந்தாதவர்கள் எல்லாம் திருந்தினார்கள். கீழே சொல்லிட்டாரோ இல்லையோ, எல்லாரும் திருந்திட்டா. இப்போ காணகில்லா உலகோர்கள் எல்லாம், உலகத்தவர்கள் எல்லாம் திருந்தினார்கள் 41 சொன்னார். இப்ப 42 அவ அத்தனை பேரையும் திருத்தினது ஒரு தட்டுன்னா, அடியனை திருத்தினது ஒரு தட்டு. அவ அத்தனை பேர்கிட்ட காட்டின பிரேமத்தை அடியன் ஒத்தனத்துல காட்டினார். அப்படி கூட செய்வரான்னார். ராமன் செய்தாரே, அஸ்மாபிஸ் துல்லியோ பவத்து என்று இந்த குரங்கு கூட்ட அத்தனை பேரிடத்திலையும் எத்தனை ஆசை வச்சிருப்பாரோ அது அத்தனை விபீஷணன் சரணம்னு வந்த உடனே அவன் தலையில போட்டாரான். இது பிரார்த்திக்கிறான் சுக்ரீவனே, எங்க 70 வெள்ளம் வானர சைன்யத்திடத்துல எத்தனை அன்போடு இருந்தீடோ ராமா, அது அத்தனை ஒரு தலையாக ஒரு மடக்காக அவன் தலையில போடணும். கிடைச்சது, அதுதான் விபீஷணன் கிடைச்சது. வச்சசா சாந்தயத்வேனம் லோச்சனாபியாம் பிபன்னிவர் என்று பெற்றான். அதே போல இப்போ இத்தனை பேருக்கு கிடைச்சது அடியன் ஒத்தனுக்கு கிடைச்சது. இன்னும் இந்த பாசுரத்துல சொல்லிக்கிறார், ஆயிழையார் கொங்கதங்கும் அக்காதல் அடற்சழுந்தி மாயமென்னாவியை வந்தெடுத்தான் என்று மாமலராள் நாயகன் எல்லா உயிர்கட்கும் நாதன் அரங்கன் என்னும் தூயவன் தீதிலி ராமானுஷன் தொல்லருள் சுரந்தே. ராமானுஷன் தொல்லருள், இன்னைக்கு நேத்திக்கு பண்ண அனுகிரகம் இல்லே, ரொம்ப நாளா பண்ணிட்டு இருக்கிற அனுகிரகம். பாசுரத்தின் அர்த்தம் பார்க்கலாம். பரம கிருபையாலே வந்து என்னை எடுத்து உஜ்ஜீவனத்தை கொடுத்தார். அப்படி என்ன செய்தாராம்? ஆயிழையார் கொங்கதங்கும், ஆய் தெரிதல், சாமர்த்தியமா தேர்ந்தெடுக்கப்பட்ட இழையார், இழை ஆபரணங்கள், இழையார் ஆபரணங்களை அணிந்து கொண்டிருக்கிற பெண்கள். இப்படித்தான் ஆசைப்பட்டு தவிச்சிருந்தேன். ஆயிழையார் கொங்கை தங்கும், ஆபரணங்கள் ஆசைப்பட்டுட்டு, சுவாமி எதுக்கு தெரியுமா ஆபரணம்? அது ரொம்ப சாமர்த்தியமா தேர்ந்தெடுக்கணுமா. என்ன சாமர்த்தியம்னால், எங்கெங்க அங்கங்கள்ல குறை இருக்கோ அது தெரியாத மறைக்கிறதுக்கு தான் ஆபரணம்ங்கிறார். ஆபரணமே வேண்டாம், உடம்பு ஒழுங்கா இருந்துட்டா. ஆபரணம் இருந்தா தான், மறைச்சாத்தான் குறை தெரியாத இருக்கும் சுவாமி. அது ஆபரணமும் சரி, நிறைய நம்ம பூச்சிகள்லாம் போட்டுக்கிறோம் இல்லையா, போய் ஒரு 2 மணி நாள் உட்கார்ந்துட்டு அது முழுக்க என்னன்னா பூச்செல்லாம் பூச்சின்னு வந்தோம்னா, கல்யாணம் சாயங்காலம் 7 மணிக்கு வரவேற்புன்னுவா, திடீர்னு 4 மணில இருந்து பிள்ளைய ஒண்ணும் காணும். எங்க போயிருக்கா வருவான்வா. வந்தவாள்லாம் பூச்செண்டெல்லாம் கையில வச்சிருந்து இது பரிசு பொருள்லாம் வச்சுட்டு, இப்போ நாங்க பாத்துட்டு போனோமே, ஒரு 6 மணிக்கு இருந்தா பாத்துடலாமே, இல்ல 7 ஆகும். எங்க கோவிலுக்கு போயிருக்காளான்னா, அதை விட முக்கியமா போயிருக்கான்னு இருப்பா. 7 ஆகும், 7:15 ஆகும். அப்புறம் தான் வருவா. வேர்த்து விறுவிறுத்துண்டு வண்டியில கொண்டு வந்து இறங்கி அடிச்சு பிடிச்சு போய் நிக்கிறதுக்குள்ளே அவ சாப்பிடப்படுவா. சாப்பிட்டு சரி வந்தபடி யாரு தெரியும் பாப்பா. அப்புறம் இது இத்தனை நாளைக்கு ஒழுங்கா ஒரு பெருமாள் தாயார் அலங்கரிச்சு கொண்டு உட்காந்து வச்சுட்டு எல்லாரும் சேவிச்சுட்டு பரிசை கொடுத்துட்டு போங்கன்னா நிம்மதியா முடிஞ்சு போயிருக்கும். இதை விட்டுட்டு இவன் தன்னை அலங்கரிச்சுக்கிட்டோம்னு போயிட்டு அது அலங்கோலமா அலங்காரமா என்ன தெரியாது. இப்போ 2மா இருக்கலாம் இல்லையோ, அலங்காரமா அலங்கோலமா தெரியாது. 12 வந்தாச்சு. இப்போ இதெல்லாம் எதுக்கு பண்ணிருந்தால், எங்கெங்க என்னென்ன குறை இருக்கோ மறைச்சுக்கிறதுக்கு சுவாமி. அந்த மாதிரி ஆயிழையார் கொங்கதங்கும், தங்களுடைய அவயவங்கள்ல இருக்கிற குறைய மறைச்சுக்கிறதுக்காக ஆபரணம் போட்டு அழகிகளாக இருந்தார்களே, அவர்களிடத்தில் கொங்க தங்கும், அவர்களுடைய மார்போடே அணைந்து கிடக்கும் அக்காதல் அளற்று அழுந்தி. அக்காதல் இது வெறும் உலக காதல், உலக இன்பம், வாயால சொல்ல முடியாதபடி இருக்கிற காமத்தில் அலறுன சேரு. இந்த காமமாகிற சேற்றிலே உடன்று கிடந்தேன். அக்காதல் அளற்றழுந்தி மாயும் நசித்து போகிற என் ஆவியை, தாழ்ந்து தவித்து போயின்றிருக்கிற இந்த ஜீவனை, என் ஆவியை மாமலராள் நாயகன், என் ஆவியை இப்படிப்பட்ட தன்னுடைய கட்டத்தை சொல்லிட்டா இருப்போம். தாம் படுற கஷ்டம், லோக காமத்தில் ஈடுபட்டு பட்ட துன்பம், இப்படிப்பட்ட என்னை மாமலராள் நாயகன் அரங்கன் எல்லா உயிர்கட்கும் நாதன் என்னும் தூயவன் தீதில் இராமானுஷன் தொல்லருள் சுரந்து வந்து இன்று எடுத்தான். நான் சேத்துல கிடந்தேன், இன்று வந்து எடுத்தார். இன்னைக்கு வந்துதான் சுவாமி எடுத்தார். அந்த சுவாமிக்கு இருக்கிற பெருமை என்ன? தீதிலி ராமானுஷன், குற்றமே கிடையாது. தூயவனி ராமானுஷர், அத்தனை நன்மையும் பரிசுத்தரானவர். அப்ப பரிசுத்தரான ராமானுஷர், குற்றமில்லாதவரான ராமானுஷர் என்ன சொன்னார், என்ன உபதேசிச்சுட்டே இருப்பான்? அடைப்பு குறிக்குள்ள போட்டுங்க. இப்போ என்னும் தீதிலி ராமானுஷன் இருக்கும் இல்லையோ, என்னும்னா என்று உபதேசிக்கும். எதை உபதேசிக்கிறார்? மாமலராள் நாயகன் அரங்கன் எல்லா உயிர்கட்கும் நாதன். திரும்ப திரும்ப இதை சொல்லிட்டே இருப்பான். சுவாமி ஏதாவது ஒண்ணு அப்படி இந்த சாவி கொடுக்காமலேங்கிற இல்லையோ, உடையவர் திருவிழே சரணன் போய் நின்ன உடனே மாமலராள் நாயகன் அரங்கன் எல்லா உயிர்கட்கும் நாதன் நிறுத்தி விடுறார். இன்னும் சுவாமி சொல்ல மாமலராள் நாயகன் அரங்கன் எல்லா உயிர்கட்கும் நாதன் என்னது சொன்னதே சொல்லிட்டு இருக்கேன். இது ஒண்ணுதான் உண்மை. நான் வேற என்ன உங்களுக்கு சொல்ல போறேன்? இப்போ மாமலராள் நாயகன் சிவப்பதியான பகவான்,
அரங்கன் சுலபனா திருவரங்கத்துல வந்து சேனிச்சிருக்கார். எல்லா உயிர்களுக்கும் உயிர்கள் பல, அந்த அத்தனை உயிர்களுக்கும் ஒரே நாதன் அரங்கன், சிவப்பதியான அரங்கன். விசிஷ்டாத்வைத சித்தாந்தமே இவ்வளவுதான். மாமலராள் நாயகன் அரங்கன் எல்லா உயிர்களுக்கும் நாதன். இதை வச்சு என்னெல்லாம் சொல்லலாம் பாருங்க. இப்ப இருக்கிறது ஒரே வரி தானே. இப்ப மாமலராள் நாயகன்கிறதுனாலே பிராட்டி நாயகன் சிவப்பதி தான் கடவுள்னுட்டார். அரங்கன்கிறதுனாலே அவர் எங்கோ இருக்காருன்னு தவிக்காதீங்க, பரமசுலபன் பக்கத்துல ஸ்ரீரங்கத்தில் இருக்காருன்னுட்டார். எப்ப அரங்கன்னாரோ உலகமெல்லாம் பொய் கிடையாது உண்மைன்னுட்டார். எப்ப எல்லா உயிர்னாலோ ஆத்மா ஒன்னு இல்லே பலன்னுட்டார். உயிர்களுக்கு நாதன்கிறாரோ அப்ப ஆத்மாவும் பிரம்மமும் ஒன்னு இல்லே, இது தாசனது சுவாமின்னுட்டார். அப்ப மாமலராள் நாயகன் அரங்கன் எல்லா உயிர்களுக்கும் நாதன். எல்லா உயிர்களுக்கும் நாதன் சம்ஸ்கிருத வேதத்தின் செழும்பொருள். அதே திராவிட வேதம் அரங்கன். அரங்கன் எல்லா உயிர்களுக்கும் நாதன் என்று சொன்னா திராவிட வேதம். மாமலராள் நாயகன் எல்லா உயிர்களுக்கும் நாதன் என்றா சம்ஸ்கிருத வேதம். இந்த ரெண்டு வேதத்தை சேர்த்து மாமலராள் நாயகன் அரங்கன் எல்லா உயிர்களுக்கும் நாதன் என்ற தீதிலி ராமானுஜர் என்னதான் நமக்கு சொல்லிக் கொடுத்தாருனால், இந்த ஒரு வரியில 6 சம்பிரதாயத்தை வைப்பா, அப்படி சுலபமா எழுதக்கூடியவர் தான் சுவாமி. என்ன எல்லா உயிர்களுக்கும் நாதன் என்னும் என்று உபதேசித்து வரும் தூயவன், ஞான சக்தியை உடையவராய் ஞான சுத்தியை உடையவராய் தீதில். இதெல்லாம் சொன்னாரேங்கிறதுக்காக ஏதாவது கியாதி லாபம் பூஜை யாரா 4 பேர் வணங்குவா எதிர்பார்த்துட்டா சொன்னார்? இல்லையே. இதனால ஒரு பூஜை எதிர்பார்க்காமல் எந்த ஒரு பயனையும் எதிர்பார்க்காமல் தீதில் குற்றமற்றவராய் இராமானுஜன் எம்பெருமானார் தொல்லருள் சுரந்து தன்னுடைய சுவாபாவிக கிருபை, அவருடைய அருள் கிருபை, தொல்லருள் இயற்கையான கிருபை. நாம ஒண்ணு அது வர வைக்க வேண்டியதில்லை, நாம எது செஞ்சதுக்காக அது வராது, தானே இருக்கு. தொல்லருள் சுரந்து வந்து அந்த அருளாலேயே கிளர்ந்து வந்து நம்மை நோக்கி வந்து இன்று எடுத்தனர். நான் எங்க இருந்தேன் எடுக்கிறதுக்கு? பாட்டுல சொல்லி வச்சிருக்காரு, ஆயிழையார் கொங்கதங்கும் அக்காதல் அலர் தழுந்து மாயுமென் ஆவி. அங்க இருந்தேன். அந்த மாயுமென் ஆவியை வந்து எடுத்து அழித்தான். இன்று வந்தார் எடுத்தார். அதை எடுக்கிறதுக்கு கூட வச்சுக்கணுமே சுவாமி, என்ன பிடிச்சு தூக்க வேண்டாமோ? என்ன கயத்தை போட்டார்னா, மாமலராள் நாயகன் அரங்கன் எல்லா உயிர்களுக்கும் நாதன் என்கிற உபதேசத்தையே கயரா போட்டார். அத்தையே வச்சு மேல தூக்கி விட்டார். இனி என்ன குறை நமக்கு என்னதான் இங்கு சொல்ல வருகிறார். மாமலராள் நாயகன் அரங்கன் எல்லா உயிர்களுக்கு நாதன் தூயனென ஒழிந்த தீதிலி ராமானுஜன் தொல்லருள் சுரந்து வந்து இன்று எடுத்தனன். பார்ப்போம். பாசுரார்த்தத்தில் சாதிக்கிறார். ஆயிழையார் கொங்கதங்கும் எல்லாம் இந்த தோல் போட்டு மூடி வச்சு உடம்பு ரொம்ப நன்னா இருக்காப்புல இருக்கேன்னா, எல்லாம் ஒரு அடிபட்டு சத வெளியில போனா தெரியும் நன்னா இருக்கா இல்லையான்ட்டு. அது நம்மள பார்த்தாலே உள்ள இருக்கிறது நமக்கே வெறுப்பாத்தான் இருக்கு போறது. அது சொல்றார், சர்மாசிர் மாம்ச மேதோஸ்தி ரஜ்ஜா மஜ்ஜா அஸ்னாதி யுக்தே தேகே சேது பிரீத்திமான் மூடா. இதுல இருக்கிறதெல்லாம் மலம் மூத்திரம் மாம்சம் அஸ்தி அது ரஜ்ஜு முதலான இதெல்லாம் தானே இருக்கு. இப்போ இதெல்லாத்தையும் வச்சு மேல சர்மாங்கிற தோல், இந்த தோலை போட்டு மேல முடியாச்சு. இப்ப நம்ம வந்து இந்த பரன் கட்டுவோம் வீட்டுல எல்லாம். முன்னாடிலாம் அந்த பரனு கதவு கிடையாது, இப்பெல்லாம் அந்த பரனு கதவு உண்டு. ரொம்ப ரொம்ப அலங்காரமா இருக்கேன்னா உள்ள இருக்கிற அலங்கோலத்தை மறைக்க, அதுக்கு தான் இந்த அலங்காரம் போட்டிருக்கானே தவிர நன்னா எல்லாத்துக்கும் போட்டு ரொம்ப நன்னா கதவு போட்டு வீட நன்னா கட்டியிருக்கானுவா எல்லாம் அழுக்க மறைக்கிறதுக்காக. அதே போல இந்த உள்ள இருக்கிற அழுக்க மறைக்கிறதுக்கு தான் அந்த நாள்ல எல்லாமே திறந்து கிடக்கும். இப்ப எல்லாத்தையும் தனிமை வேணும் பூட்டி பூட்டி வைக்கிறோம். திறந்தே இருக்குன்னா ஒரு கவலை இல்லைன்னு அர்த்தம். பூட்டி பூட்டி வச்சோம்னா ஆபத்துன்னு அர்த்தம். ஆபத்துன்னா நன்னா இல்ல உள்ள என்னமோன்னு அர்த்தம். அதனாலதான் இப்ப இங்க இந்த தளி பண்றவங்களுக்குள்ளே இது பொதுவானவர்கள் பிரவேசிக்க கூடாதுன்னு ஏன் தெரியுமா போடுறான்? உள்ள துடியும் ஆச்சாரம் இல்லைன்னு அர்த்தம். அதுக்கத்தான் போடுறா. உள்ள போனா ஆச்சாரமா இருந்தா போய் பார்த்துட்டு வந்துருவோம் இல்லையோ. ஆனா எங்க நீங்க தளி பண்றவங்களுக்கு போங்க, இது யாரும் பிரவேசிக்க கூடாது, வெளியார் அனுமதி இல்லை. நம்ம நினைச்சிட்டு இருப்போம் ஏதோ வெளியார்லாம் இல்ல பரம ஆச்சாரம் போட்டுக்கணும். வந்து பார்த்தா அது இல்லைன்னு தெரிஞ்சு போயிடும் சுவாமி. அதுக்காகத்தான் வெளியில பலகை போட்டு வச்சிருக்கான். ஆயிழையார் கொங்கதங்கும் அக்காதல் அழுத்தடந்தி, இது நம்ம கிட்ட இருக்கிறது சொல்றார். ஸ்வபாவ துர்கந்தம் அசௌச்சம் அத்ருவம் கலேபரம் மூத்திர புரீஷ பாஜனம். ஸ்வபாவ துர்கந்தம், இது இயற்கையிலே அழுக்குத்தான் இருக்குமா? எப்படி பார்த்தா தெரியுது? நம்ம பேசாம இருந்துட்டு எப்பவான அழுக்கு வருதுன்னா, குளிக்காமலே இருந்தா கூட அழுக்கு இல்லாத இருக்கணும் இல்லையோ. ஒரு நாள் குளிக்கலன்னா நாறது பாருங்க உடம்பு. ஆகவே இயற்கைங்கிறது அழுக்கு தாங்கிறார். இந்த சரீரத்துக்கு இருக்கிற ஸ்வபாவம்ங்கிறது அழுக்கும் துர்நாற்றமும் தான். நீ குளிச்சு குளிச்சு மாத்திர, ஆனா வைகுந்தத்துக்கு போயிட்டோம்னா குளிக்கவே வேண்டாம், நாராது. அப்படின்னா சுவாபாவிகம்ங்கிறது சுகந்தம், நல்ல கந்தம் அர்த்தம் இல்லையோ. அதனாலே சுவாவமா இருக்கிற துர்கந்தம் அசௌச்சம், எப்பவுமே ஏதான் இங்க போயிட்டு வந்தா குளிக்கணும், அங்க போயிட்டு வந்தா தீட்டு, ஏதான் ஒரு சரீரத்தை பார்த்துட்டாலே தீட்டு,
எத்தனை இப்போ பூனை அடிபட்டு கிடக்கிறது, நாய் அடிபட்டு கிடக்கிறது, கிட்டக்கு போறோம், இப்போ நாய் அடிபட்டு விடுத்தேன்னு பார்த்துட்டு வரோம். சாமி சாமி இந்த இறந்த நாய் கிட்ட போயிட்டு வந்திருக்கே, கொஞ்சம் குளத்துல குளிச்சுட்டு வாங்கன்னு சொன்னதில்லை. அதே போயிட்ட ஒரு சரீரம் எங்க கிடக்கிறதோ போயிட்டு வாங்க, குளத்துல குளிச்சீரா, பூனல் மாத்தின்றீரா, கவரம் பண்ணீரா, ஆஜமனம் பண்ணீரா, பிராயச்சித்தம் பண்ணீரா, இது என்ன சாமி ஆச்சு? அதான் இந்த சரீரம். இந்த சரீரம்னாலே மனுஷ சரீரத்துக்கு இவ்வளவுதான் மதிப்புங்கிறார். போனாலே ஏதான் இப்ப மான் சரீரம் கொண்டு கொடுங்க, மான் தோல் கொடுங்க 1 லட்சம் ரூபா கொடுப்பா, யானை முடி கொடுங்க 1000 ரூபாயான்னு கொடுப்பா, புலி நகம் கொடுங்க 5000 ரூபாய் கொடுப்பா. கொஞ்சம் மனுஷனுடைய தலைமுடி நகத்தெல்லாம் எடுத்துன்னு போய் கொடுங்க, வீட்டுல வெளியில வச்சுட்டு வர, எதுக்கு உள்ள வரையணும்? அப்ப அவ்வளவுதான். இதுக்கு மதிப்பு இதுதான். இப்போ சல்லி காசு பெறாது, தொட்டாலே பாபம், தேவையற்ற துர்க்கந்தம், இத போய் என்னமா போட்டு அலங்கரிச்சுக்கிறான். அக்காதல் அளத்தழுந்தி சுவாபாவிகமா முடைத்தலை ஊன்னு சொல்லும்படிக்கு அகவாயில் தோஷம் என்றும் தோற்றாதபடி கைப்பாணி இட்டா போலே காணும் இவர்கள் தம்மை அலங்கரித்துக் கொள்வது கொங்கதங்கும். அப்படி அலங்காரமா இருக்கக்கூடிய பெண்களுடைய மார்பகத்தே கிடந்தேன், தண்ணீர் பந்தலிலே விழுந்து கிடக்குமா போலே கொங்கதங்கும். அக்காதல் அலற்றழுந்தி, இதுதான் காதல். அக்காதல், அக்காதல் என் வாயால சொல்ல முடியாத அளவுக்கு ஊர் அதிலே கிடக்கிறது. ஆனால் அக்காதல் அலறு, அந்த அலறுங்கிற சேரு, அந்த சேற்றிலே அழுந்தி மாயும் என் ஆவியை, நசித்து புக்க என் ஆவியை, மாய்ந்து போய்க் கொண்டிருக்கிற என்னுடைய ஆத்மாவை, என் ஆவியை கீழே லௌகிகர் எல்லாரையும் உத்தரித்தபடி அருளி செய்தீர். இது உமக்கு தெரிந்தபடியன். கீழே 41வது பாசுரத்திலே உலகத்தை எல்லாம் ரட்சித்தார்னு சொன்னீரே, கேள்வி ஞானத்துல சொல்றீரோ இல்ல உங்களுக்கு தெரியுமா, விசாரிச்சிருக்கிறான்னாரா? ஓ, கேள்வி ஞானத்துல சொல்ல எனக்கு தெரியுமே. எப்படி கண்டுபிடிச்சீர்னா, அதான் மாயும் என் ஆவியேன்னு சொல்லிட்டு இருக்கேனே. இதே ஊர் மாஞ்சி போனாப்பலதான் நானும் மாஞ்சி போயிருந்தேன். எப்ப என்ன பிடிச்சு தூக்கி விட்டாரோ அப்ப ஊரையும் தூக்கி இருப்பாரோ இல்லையோ. ஆனால் இது வெறும் காதால கேட்டு சொன்னதில்ல, அனுபவிச்சு சொன்னதுதான். கவலைப்படாதீங்க. மாயும் என் ஆவியை அசன்னேவ என்னும்படியாய் போந்த என்னுடைய ஆத்மாவை, ஒரு கைமுதல் இல்லாத என் ஆத்மாவை என் கையில சமர்ப்பிக்கிறதுக்கு எதுவும் இருக்கல. அப்படிப்பட்ட ஆத்மாவை என்ன சொல்லி திருத்துறார்? மாமலராள் நாயகன் அரங்கன் எல்லா உயிர்கட்கு நாதன். இனிமேல் நம்ம சந்ததான் சொல்லணும். திரும்ப திரும்ப உடையவர் சொல்லியிருக்கிற ஒரே வார்த்தை இப்போ மாமலராள் நாயகன். மலர் புஷ்பத்திலே கமலவாசினி என்னும் பத்மப்பிரியே பத்மினி பத்மஹஸ்தே பத்மாலயே பத்மதலாதாட்சி, விஷ்ணுவுக்கே ரொம்ப பிரியமாய் உலகத்துக்கே நன்மை செய்பவளான மகாலட்சுமி மாமலராள் நாயகன். அந்த லட்சுமிபதியான எம்பெருமான் மாமலராள் நாயகன் அரங்கன். அவரை எங்கேயோ தேடின் போக வேண்டிய தேவையில்லை, பக்கத்துல ஸ்ரீரங்கத்திலே வந்திருக்கிறார். மாமலராள் நாயகன் என்கையாலே வைஷம்மனைர் கிரண்யேன சாபேக்ஷத்வாது கிருத பிரயத்னாபேக்ஷஸ்து விகித பிரதிஷ்டாவை யதாதி பிரியா என்றபடியே சகல சேதனர்களுடையவும் போக்கிய யோக்கியதைகளை அடைவே கட்டாட்சித்து தது அனுரூபமாக பலத்தை கொடுப்பான் என்று பயப்பட வேண்டாதபடி சாதர்மச்சரியும் சௌரேகே சம்மந்திரித ஜெகத்திதாம் அனுகிரகமையும் வந்தே நித்தியம் அஜ்ஞாத அனுகிரகம் என்கிறபடியே ரெண்டும் மாமலராள் நாயகன் ஏன் சொல்றாருன்னா, நாயகன் சொல்லிருக்கூடாதா? ஆனா ஏன் மாமலராள் நாயகன்கிறார்? பகவான் தனியா இருந்தா அவருக்கு ஒரு சட்டத்திட்டம் வச்சிருக்கார். வைஷம்மன் கிரண்யேன அந்த பெருமாளுக்கு கொஞ்சம் அரசியல் ரீதியா ரொம்ப சரியா இருக்கணும் இருக்கு. அதனால அதுக்கு தகுந்த மாதிரியே தான் எல்லாத்தையுமே பண்ணிப்பார். ஆளையும் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுதான் ஸ்லோகம் எழுத வைப்பார். அது வால்மீகியா இருக்கட்டும், சுகரா இருக்கட்டும், யார் எழுதினாலும் சரி, அது என்னங்கிறத பார்த்து பார்த்தே தான் எழுதுவா. அவர் ஏதாவது கொஞ்சம் புரட்சிகரமா பண்ணிவிட்டா கட்சி கட்டின்னு வந்துருவா. மொத்த பேரும் வந்து நின்று எங்க பெருமாள் பண்ணது இந்த சாஸ்திரப்படி சரின்னு பேசுவா. இல்லைன்னா ஜட்டாயுக்கு மோட்சம் கொடுத்த எந்த சாஸ்திரத்துல சேர்க்கறது? அது கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் எல்லாம் இருக்கான்னு அது கேட்டு இருக்கு. இவரானா போற போக்குல பறவையை தூக்கி மடியில வச்சுட்டு போ மோட்சத்துக்கு விட்டார். உடனே குழு கூடும். அவ்வளவுதான். அடுத்த 10 வருஷத்துக்கு ஆராய்ச்சி பண்ணுவா பண்ணுவா பண்ணுவா. அது எப்படியோ தேடி கண்டுபிடிச்சு வேதாந்தத்துல ஒரு மூலையிலே அந்த வார்த்தை எடுத்து இதன்படிக்கு ராமன் கொடுத்தாருவா. சாமி அவர் இதெல்லாம் யோசிச்சு பண்ணாரா? பண்ண மாட்டார். இலக்கியவாதி பாட்டு எழுதச்சே இலக்கணத்தை பார்க்க மாட்டான். அவன் பாட்டு வந்துடும், வாயில பறந்துன்னு பாட்டு வருது இல்லையோ, வந்த பாட்டை பாடிடுவா. அப்புறம் இந்த இலக்கணவாதிகளுக்கெல்லாம் காளிதாசன் இப்படி சொல்லியிருக்கார், அதனால வியாக்கரணம் இருக்குமோக்கோன்னு எழுதுவான். ஏன்னா காளிதாசன் எழுதிட்டார், யார் எதிர்த்து பேசுறது? இப்போ நம்மாழ்வார் ஒன்னு எழுதிட்டார், அந்த பிரயோகம் தமிழ் படி இல்லைன்னா தேட வேண்டிதான். இவா எங்க இருக்கு விதி விலக்குன்னு தேடி கண்டுபிடிச்சு சொல்லி ஆகணும். அத போல ராமன் ஒண்ணு பண்ணிவிட்டார், மோட்சம் ஜட்டாயுக்கு கொடுத்துட்டார். ஏன் கொடுத்தார்? கொடுத்தார்னா விசாரிப்பா விசாரிப்பா விசாரிப்பா, இதனால கொடுத்தார் அப்படின்னு பதில் சொல்றாள் இல்லையோ. அதனால பெருமாளுக்கு கொஞ்சம் நிர்பந்தம் உண்டு, பார்த்து தான் சாஸ்திரத்தை பார்த்து செய்யணும்னு.
வைஷமியம் வந்துடக்கூடாது, என்னை யாரும் பாரபட்சமா நடந்துக்கிறான்னு சொல்லக்கூடாது, எனக்கு கருணை இல்லைன்னு சொல்லக்கூடாது, எனக்கு வேண்டியவனுக்கு மோட்சம் கொடுக்கணும், பக்தனுக்கு கொடுக்கணும், அபக்தனை திருத்தணும், எங்க கண்டபடி சுத்தரவனும் கூண்டு வரணும், ஆனா ராவணன் போல இருக்கிறவாளை கொல்லணும். பெரிய பாடு சுவாமி அவரோட. இப்போ எப்படி பண்ணாலும் கேள்வி வந்துருப்போம். இப்பெல்லாம் விளம்பரம் எல்லாம் கொடுக்குறோம், எல்லாம் ஊடகங்கள்லாம் இருப்பாருங்க. ஒரு வார்த்தை நல்லதா ஏதாவது சொன்னா கூட அதுதான் மொத்தத்திலேயே தப்பான வார்த்தையார் 10 நாள் சத்தம் போடுவோம். இவாள்லாம் அப்படி போட்டிருந்தாள்னா அப்ப பகவான் இந்த பிரபஞ்சத்தை முழுக்க நடக்கிறதுக்கு எத்தனை சத்தம் காத்துட்டு இருக்கோம். இவன்லாம் சத்தம் போட்டா அவருக்கு போட மாட்டாளா? அதுல எல்லாத்தையும் ரொம்ப ஜாகிரதையா போகணும். அதுக்காக அவர் கர்மங்கள் வச்சிருக்கார், கர்மாதீனம்னு சொல்லிடுவார். எதுவா இருந்தாலும் நாம் பண்ணதில்லை உன் கர்மன்னு சொல்லிடுவார். இப்படியே தான் அவர் ஜெகத்தை நடத்தி ஆகணும். வைஷமிய நைர்கிரண்ய ந சாபேட்சத்வாது, அவனுடைய கர்மத்தை எதிர்பார்த்து பண்ணிட்டு இருக்கார் பிரம்மம். எனக்கு வைஷம் இல்லைங்கிறார். அடுத்து இந்த தாயார்கிட்ட இந்த மாதிரி அவள்லாம் வந்தா நான் உங்களுக்கு கிடையாது, மோட்சம் கிடையாதுன்னுட்டேன், இவர்களுக்கெல்லாம் தண்டனை கொடுத்தேன், இவா மோட்சத்துக்கு அதிகாரம் உடையவாளா இருந்தா இப்படித்தான் நான் பார்த்து செய்ய முடியும் தேவி அப்படின்னு அந்தப்புறத்துல மகாலட்சுமி கிட்ட சொல்லுவாராம். அப்ப மெதுவா கேட்கிறா, இந்த சட்டத்திட்டம்லாம் கொஞ்சம் வெளிவாசலோட நிறுத்திட்டு வந்திருக்கலாம் இல்லையோ, அது உள்ள இப்ப இந்த சட்டமும் திட்டமும் எதுக்கா தேவி நீர் பேசுறது? நம்ம ஜகத்து இப்படிதான் நடத்தி ஆகணும் தேவி. நீர் ஜகத்தை அப்படி நடத்தும், நம்ம அப்படி நடத்த முடியாது. நீர் ஊரை எப்படி வேணா நடத்துக்கோ, ஆனா இப்ப அடியே சொல்லத கொஞ்சம் கேட்கா. என்னன்னு சொன்னால் அது நீர் மாமலராள் நாயகன் தானே, நமக்கு நாயகன். அப்ப நம்ம ஆசைப்பட்டதை நீர் செய்யணும். இப்ப புது கோணம் வந்துருக்கு. இப்போ இத்தனை சாஸ்திரம் ஆசைப்பட்டதை செஞ்சது, வால்மீகி ஆசைப்பட்டதை செஞ்சது எல்லாம் பண்ணிவிட்டார். திரும்ப இப்ப வீட்டுக்கு உட்கார்ந்த உடனே எல்லாருக்கும் மண்ணீரே. இப்ப அடியனுக்கு சரி தேவரீர் என்ன வேணுமோ கேளும்னா, இப்ப யாரெல்லாம் இல்லேன்னு சொல்லிட்டு வந்தீரோ மொத்த பேரையும் கூண்டு வரும்னா. இப்பதான் முடிஞ்சு போச்சு தேவி. எல்லாருக்கும் சாசனை எழுதி கையெழுத்து போட்டு பேனா வேற குத்திவிட்டேன். முடிஞ்சு போச்சு. இப்போ நீதிபதி எழுத்தானா பேனா உடைச்சிடுவார். இவனு தூக்கு தண்டனை சொன்னா உடைச்சிடுறாரு, உடைச்சிட்டார் பெருமாள். இவ திரும்பி வந்த உடனே உமக்கு பேனா புதுசா சிருஷ்டிக்க தெரியாதா, போன உயிரை மீட்க தெரியாதா, தூக்கு கயிறே இல்லேன்னு ஆக தெரியாதா, எல்லாம் நீதிபதிக்கு தெரியாது. ஆனா அதெல்லாம் இவர் பண்ணலாம் இல்லையோ. ஆகவே தேவரீர் மொத்த பேரையும் க்ஷமித்துள்ள வேண்டும்னால் என்ன செய்வார்? இப்ப அவர் புது சட்டம் வச்சுட்டார். எந்த சட்டத்தையும் பார்த்து நடப்போம். நம்ம மகாலட்சுமி சொன்னால்னால் அதையும் சட்டமாக கொண்டு அதன்படி நடப்போம். சரியா போச்சு. இது நல்லா இருக்கும் இல்லையா சட்டம்? இப்போ சட்டத்தின்படி நடக்க முடியலன்னா சட்டத்தை மாத்திர வேண்டியதான். அதனால நல்லத்துக்கு தானே. இது இத்தனையும் மாத்துறது நம்ம ரட்சிப்பதற்காக, சிக்ஷிப்பதற்காக அல்ல. ரட்சிக்க பெருமான் ஏது சட்டத்தை வளைத்தாலும் அது வரவேற்கத்தக்கது. அவர் சிக்ஷிக்கிறதுக்காக வளர்க்கல, ரட்சிக்கிறதுக்கு தானே வளர்க்கிறார். இப்போ ஊர்ல எல்லாத்தையும் எதுக்கு தெரியுமா வடிகட்டுறா? இத்தனை பேருக்கு தான் இந்த கல்லூரியில் இடம் உண்டு, இத்தனை பேருக்கு தான் இந்த வேலைக்கு போக உண்டு, நுழைவு தேர்வு எழுதணும், 3 லட்சம் பேருக்குள்ள 3000 கொடுப்போம், எல்லாம் கழிச்சு கட்டுறதுக்கு. இதுதானே ஊர்ல. ஆனா பகவான் இத்தனை வழி எதுக்கு தெரியுமா வச்சிருக்கார்? யாத்திரைக்கு போனீங்களா, திவ்ய பிரபந்தம் சொல்றீங்களா, திவ்யதேச கைங்கரியம் பண்றீங்களா, பெருமாளுக்கு திருவாராதனம் பண்றீங்களா, நெத்திக்கிட்டு ஒழுங்கா வந்தீங்களா, இத்தனை எதுக்கு சுவாமின்னா நம்ம பார்க்கச்சு என்ன தோன்றது? இத்தனை நிர்பந்தங்களான்னு வரும். ஆனா அவர் ஏன் தெரியுமா வச்சிருக்கார்? இந்த எதுக்குள்ளியான ஒருத்தன் வந்தான்னா கூட்டின்னு போயிடலாமேங்கிறதுக்காக. அப்ப பாருங்க, இந்த நுழைவு தேர்வு வடிகட்டி எப்படி இருக்கு? இப்ப இந்த வடிகட்டி தள்ளுறதுக்கு இல்ல, இந்த வடிகட்டி கொள்றதுக்கு. ஒரு வடிகட்டியை வச்சுங்க, வச்சுட்டு நல்லா தேவையானது எல்லாத்தையும் எடுத்துருங்க. நிறைய தேவையானது கீழே விழுந்துரும், தேவையில்லாத இங்க நிற்கும் இல்லையோ. அந்த நிக்கிறத வாங்கிக்கிறதுக்கு சில பேர் இருக்கா தெரியுமா? இந்த பாக்கி எது கப்பி நிற்குமோ அதை வாங்கிக்கிறதுக்கு நாட்கள் இருக்கா. அதையே வச்சுன்னு தொழிற்சாலையெல்லாம் நடத்திடுவா. அதை போல பகவான் என்ன பண்ணிருக்கார்? பரவாயில்ல வடி கட்டுவோம், எதெல்லாம் தாழ்ந்ததோ நான் ஆச்சாரியர்கள்ட்ட அமிச்சு நான் திருத்தி கூப்பிட்டுக்கிறேன், எதெல்லாம் வசந்தா வந்ததோ நேர கூட்டுக்கிறேன், யாரையும் நான் விடுறதா இல்ல. இப்ப எதுக்கு தெரியுமோ பிரிச்சு வச்சேன்? தள்ள இல்ல, கொள்றதுக்கு தான் பிரிச்சிருக்கேங்கிறார். அதனால அக்காதல் அளத்திழந்து மாயமென் ஆவியை வந்தெடுத்தான் என்று இப்படி பிராட்டி தான் பேசி எல்லாத்தையும் சேர்த்து சேர்த்து வச்சுடுறாள். அதனாலதான் இவர் சொல்லும் போதே மாமலராள் நாயகன் அரங்கன். அப்ப வெறும் அரங்கன் எல்லா உயிர்களுக்கும் நாதன் இல்லே, மாமலராள் நாயகன் அரங்கன் எல்லா உயிர்களுக்கும் நாதன். அப்படின்னா தான் நமக்கு மோட்சம் நிச்சயமா கிடைக்கும். அவ எப்படி மாத்திராளானால் அனுகிரகமே தெரிந்து நிகிரகமே தெரியாதவளாய், ஜகத்தினுடைய ஹிதத்தை சர்வேஸ்வரனுக்கு அறிவிப்பவளாய், இந்த ஜகத்தை எப்படி ரட்சணும் அவனுக்கு சொல்லி கொடுக்குறாளாம். அவர் திரும்பி கேட்கிறார், அடி எனக்கு சர்வஜன் ஒரு பேர் இருக்கே தேவி, வீட்டுக்கு வெளியில இருக்கலாம், உள்ள இல்லையோ நம்ம இப்போ இங்க வந்தா நாம சொல்றதான் நீ கேட்கணும். என்ன சொல்லுவீர்னால், எனக்காக ஒன்றையும் உம்மிடத்துல கேட்க போறதில்லை, நம் குழந்தைகளுக்காக பிரார்த்திக்கிறேன், அவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும். இதைத்தான் பெரியாழ்வார் பாசுரத்திலே சொல்லும் போது, தன் அடியார் திறத்தகத்து தாமரையாளாகிலும் சிதகுரைக்கு மேல் என் அடியார் அது செய்யார், செய்தாரேல் நன்னு செய்தார் என்பர் போலும்
மண்ணுடைய விவீடனர்க்காய் மலர்கள் வைத்த என்னுடைய திருவரங்கர் என்று பெரியாழ்வார் திருமொழியில சாய்த்திருக்கார். என்று ஆழ்வார் திருநக்ஷத்திரம். பெரியாழ்வாருடைய ஆனி மாசம் சுவாதி நட்சத்திரம் இன்னைக்கு 10 நாள் உற்சவமாகி இப்ப முடிய போற தருணமும் இல்லையோ. நல்ல சுவாதி நட்சத்திரத்தில் கருடன், சுவாதி நட்சத்திரத்தில் நிருசிம்ம பெருமாள், சுவாதி நட்சத்திரத்தில் இதோ பெரியாழ்வார். மங்களாசாசனத்தில் மற்றுள்ள வாழ்வார்கள் தங்கள் ஆர்வத்தளவுதான் அன்னி பொங்கும் பரிவாலே வில்லிபுத்தூர் பட்டர் வீரான் பெற்றான் பெரியாழ்வார் என்னும் பெயர். அவர் பெரியாழ்வார்னு பேரே மங்களாசாசன தத்பரரானபடியால் கிடைச்சது. அவர் சொல்றார், தன் அடியார் திறத்தகத்து தாமரையாளாகிலும் சிதகுறைக்கு மேல். தாமரையாள் பேசித்தான் சேர்த்தே வைப்போர். பெருமாள் இவ சொன்னாங்கிறதுக்காக சேர்த்துன்ற விற்பாடு அவளே வேண்டான்னா கூட விடமாட்டார் சுவாமி. அந்த அளவுக்கு சேர்த்து வச்சுட்டா இப்படி எதை சொல்லுவலாம், கண்ணை புரட்டுதல், கச்சை நெகிழ்க்குதல் முதலான தன்னுடைய புரூவிலாச சேஷ்டிதங்களாலே அவனை வசீகரித்து தனக்கு கையாளாக பண்ணி கொண்டு அவரை தான் கேட்க மாட்டேன்னு புருவத்தை நெரிச்சு பாப்பலாம். ரொம்ப அழகா இருக்க எப்படி இருக்கிறது அப்படின்னு பெருமாள் பாக்குறார். கண்ணை புரட்டி விழிப்பலாம், காதை குறைட்டு தன்னுடைய வாழிலே அப்படி வைத்து சொல்றாளாம். இதெல்லாத்தையும் பாக்குறச்சே அதுல அப்படியே அக்காதல் அளச்செழுந்தி. இப்ப இவருக்குது இத்தனை நாழி நம்ம அக்காதல் அளத்தெழுந்தினோ எங்கேயோ கிடந்தமோ இல்லையோ. இப்ப சர்வேஸ்வரனான பகவானும் இவனுடைய காதலாகிற பெரும் சேற்றிலே அலைந்து, இது வசந்த சேரு, பிராப்தமான சேரு, அந்த சேற்றில் அலைஞ்சின்னு இருக்கிறச்சே மெதுவா கேப்ப, நன்னா உண்மை மறந்துட்டீரோ இல்லையோ. ஆமா, இப்ப பிரார்த்திக்கிறேன், யாரெல்லாம் இல்லேன்னு சொன்னீரோ மத்த பேரையும் சேர்த்துக்கும். அப்ப பேச்சே இல்ல, கொடுத்தோம் 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 என்ன அனைவருக்கும் கொடுக்கிறார். நிஷாமயது மாம் நீளா யத்போக படலை துருவம் பாவிதம் ஸ்ரீனிவாசஸ்ய பக்ததோஷேஸ்வதர்சனம்னு தயாசதகத்தில் வேதாந்த தேசிகன் சாதிக்கிறார். அந்த நீளாதேவி வணங்குகிறேன். யாருடைய அதீத காம அனுபவத்தாலே அந்த காதலாலே திருவேங்கடமுடையானுக்கு கண்ணு நோய் வந்துடுத்தான். இந்த ஏதானும் கொஞ்சம் சாப்பிடக்கூடாத சாப்பிட்டு குடிச்சிட்டோம்னா அப்படி சுத்தராப்பில் இருக்கும்பாரு. அதை போல நீளாதேவி நாச்சியார அணைச்சிட்ட உடனே திருவேங்கடமுடையான் கண்ணெல்லாம் அப்படி சுத்துறது. அதை அப்படியே சுத்தினதுனால அவருக்கு ஒண்ணு புரிய மாட்டேங்குது. புரியாததுனால என்னன்னு இப்படின்னு இருக்கிறார். தேவி ஒண்ணும் இல்லையா, 4 பேர் வந்திருக்கா, பரமசிவ இஷ்ட வாழ்ந்து அவள் கொடுக்கணும்னு எதிர்பார்க்கிறான். வந்திருக்கிறவன் பரமதுஷ்டம். அவன் முன்னாடி எடுத்து வச்சுட்டு இவருக்கு ஒண்ணு புரியலையேன்னா புரியாது. கண்ணே தான் ஒண்ணு சரியா இல்லையே. ஏன் சரியா இல்லன்னு இவ அணைப்புல இருக்கோ இல்லையோ, இவ அணைப்பில் இருக்கிற வரைக்கும் கண்ணு சுமாராத்தான் தெரியும். இப்ப தேசிகன் யாரு தெரியுமோ பல்லாண்டு பாடுறார் சுவாமின்னு, இந்த நீளாதேவி நாச்சியாருடைய அனுகிரகத்தாலே உம்ம கண்ணு இப்படியே நோயோடய இருக்கட்டும், அப்படியே நான் வேணுங்கிறது எல்லாத்தையும் வாங்கிட்டு போடுறேன். நிஷாமயது மாம் யத் போக படலை துருவம், கண் படலாம், இந்த வெளுப்பு படலாம் வரும், அது சரியா கண்ணு தெரியாது, மசமசான்னு தெரியுமே, அதைத்தான் சொல்றார். யத் போக படலை துருவம் பாவித்தம் ஸ்ரீனிவாசஸ்ய பக்த தோஷே ஸ்வதர்ஷனம். இந்த வெண்படலம் இருக்கிறதுனால வஸ்து ஒழுங்கா தெரியாது, இவருக்கும் தெரியல, பக்தர்களுடைய தோஷம் கணக்கு தெரியலங்கிறார். அப்படி ஆக்கின நீளாதேவி வணங்குகிறேன். மாமலராள் நாயகன் அரங்கன், எல்லா உயிர்கட்கும் நாதன். அவர் அரங்கன், இந்த அரங்கனே மாமலராள் நாயகன். பதிம் விஸ்வஸ்ய என்று சகலாத்மாக்களுக்கும் பாலகனாய் வகுத்த சேஷியான அரங்கன். நாம அவரை எங்கேயோ தேடிட்டு போக வேண்டாம், நமக்கு பக்கத்துல அரங்கத்துல வந்திருக்கார். அபயம் சர்வபூதேபியோ ததாமி என்னும் தூயவன். இப்படிப்பட்ட பகவானை பத்தி அரங்கனேதான் என்று தூயவனான ராமானுஜர் நஹி ஞானேன சதிருஷம் பவித்திரமிக வித்தியதே என்கிறபடியே தத்துவ யாதாத்ம ஞான பூர்த்தியாலே என் போல பதிதரையும் பாவனராம்படி பண்ணுகிறார். நாம ரொம்ப தாழ்ந்து தூய்மையே இல்லாத விழுந்திருந்தா நம்மையும் தூக்குறாரோ இல்லையோ, அதனால தூயவன். தீதில் எந்த கியாதி லாபம் பூஜை ஒரு பயன் கிடைக்கணுங்கிறதுக்காக சுவாமி உபதேசிக்கல. அதனால தீதில் ராமானுஷன் இன்று இன்னைக்கு எங்கிட்ட வந்து தொல்லருள் சுரந்து இன்னைக்கு ஒரு நாள் ஒத்தரை ரட்சித்ததில்லை, எத்தனையோ நாளா அத்தனை பேரை ரட்சிச்சுட்டு இருக்கிறதே தான் அவர் பண்ணிட்டு இருக்கார். அந்த தொல்லருள் சுரந்து அடியேனை எடுத்தார், மீட்டார், எடுத்தனன் ஆற்று வெள்ளத்துல பாஞ்சு போறவனே எப்படி குதிச்சா அப்படி தூக்கி வந்துலான்னு ஒருத்தனுக்கு தெரியும், அவன் தான் குதிக்கணும். அத போல குதித்து எடுத்து வந்தார். கூப்பத்தில் வீழும் குழவி, ஒரு பெரிய கிணத்துக்குள்ளே குழந்தை விழுந்துடுத்து, அதை கீழே குதிச்சு எடுத்துன்னு வரணும் இல்லையோ, அத போல ராமானுஜர் எடுத்தார்ங்கிறது 42வது பாசுரம் முற்று பெற்றது. அழகான பாட்டு. ஆயிழையார் கொங்கதங்கும் அக்காதலத் தழுந்தி மாயுமென்னாவியை வந்தெடுத்தான் என்று மாமலராள் நாயகன் எல்லா உயிர்கட்கும் நாதன் அரங்கனன் தூயவன் தீதிலி ராமானுஜன் தொல்லருள் சுரந்தே